வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரோட வர்ற வார ப்ரோமோ வந்திருக்கு. ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டு இருந்த குளத்தில் கல்லை வீசி எரிஞ்ச மாதிரி பாக்கியம் ஒரு கலவரத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து அவங்க அப்படியே விட்டுடுறாங்களா இல்லை ஆட்டமாக ஆட போகிறாங்களான்றது இந்த ப்ரோமோவில் தெரியும். கோவிலில் சரவணனையும் அஞ்சலியையும் ஒன்றா பார்த்த பாக்கியம் அங்கேயே வச்சு அவங்க 2 பேரையும் ரொம்ப கேவலமாக திட்டி விட்டுடுறாங்க. அஞ்சலி ரொம்ப அவமானப்பட்டு ஆட்டோவில் ஏறி டக்குன்னு போயிடுறாங்க. சரவணனும் ரொம்பவே மனசு நொந்து முகம் வாடி போய் தான் கடைக்கு வர்றாரு. பாக்கியம் அதோட விடலை, நேராக அஞ்சலி வீட்டுக்கு போய் அஞ்சலியை கண்ணா பின்னான்னு திட்டி, உன்னால தான் என் பொண்ணு வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் நாசமாக போகுது, நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நீ எல்லாம் நாசமாக தான் போவேன்னு ரொம்ப ரொம்ப கேவலமாக வீடு தேடி போய் ஒரு பொண்ணை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க பாக்கியம். இது எதுவுமே தெரியாமல் அஞ்சலியோட அம்மா அப்பா அப்படியே அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்காங்க. சுற்றி முற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குருவிக்கூட்டில் கல் எரிஞ்ச மாதிரி ஒரு குடும்பத்தையே கலகலக்க வச்சுட்டு வந்துட்டாங்க பாக்கியம். இதை கேள்விப்பட்ட சரவணன் ஒரு கல்லை தூக்கிக்கிட்டு நேராக மயில் வீட்டுக்கு வந்து, எங்கிட்ட இருக்க ஆத்திரத்தை எங்கிட்ட காட்ட வேண்டியது தானே, அங்கே போய் எதுக்காக காட்டினீங்க, நீங்கள்லாம் மனுஷங்களா, உங்களெல்லாம் உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு தலையில் தூக்கி போட போகிறாரு. ஐயோன்னு மயிலோட அப்பா பதறி பயந்து போக பாக்கியமும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. மயில் குறுக்க வந்து எல்லாரையும் பிரித்து விடுறாங்க. அவங்க அம்மா பண்ணின அட்டகாசம், அதால் வந்த பிரச்சனைகள்னு எதுவும் தெரியாமல் மயில் அவங்க பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களையும் பாக்கியம் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்களேன், ஏன் இப்படி பண்ணி தொலைக்கிறீங்கன்னு அம்மா அப்பா கிட்ட ரொம்பவே வருத்தப்படுற மயில் அவங்களையும் மீறி ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்கள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பெட்டில் சேர்க்குறாங்க. இந்த விஷயம் பாண்டியன் ஃபேமிலிக்கு தெரிய வருது. எல்லாருமே ரொம்பவும் கோவமும் வருத்தமாக இருக்காங்க. அப்போது சரவணன் அங்கே வர, மயில் ஆஸ்பத்திரியில் இருக்கு, போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு பாண்டியன் அனுப்பி விடுறாரு. சரவணனும் வேறு வழி இல்லாமல் மயிலை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. அங்கே மயில் இருக்க நிலைமையை பார்த்து அவர் முடிவை எதுவும் மாற்றிக்குவாரா? பாவம் அஞ்சலி சாதாரணமாக பேசின கொடுமைக்கு அவங்க எவ்வளோ அவமானப்பட்டுட்டாங்க. பாக்கியத்தாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.